போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ காட்டின அந்த 2 பக்கத்தையும் பக்கத்தில் கூட எடுத்து வச்சுக்கோ. நீ ஏன் ஜெராக்ஸ் காப்பி என்னால் எடுக்க முடியல? இதை வச்சு எடுத்துக்கோ. உன்னுடைய யூடியூப்லேருந்து எடுத்துன்னு போய் அதை கொடுத்து நீ ஜெராக்ஸ் எடுத்து எவ்வளோ பெருசாகனா நீ பெருசாக என்லார்ஜ் பண்ணி வச்சுக்க. பக்கத்தில் 2 பக்கத்தையும் 2த்தையும் திருப்பி பார்க்குற மாதிரி நான் காட்டுறேன். நீ 2த்தையும் ஒரே பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கோ. ஸ்பெல்லிங் எதனா யாருன்னா கேளு. என்ன நான் வந்து சொல்கிறேன் பேச்சுக்கு நீ எழுத சொல்கிறாங்க பாரு. ஏதோ ஒரு பேர் கொடுக்குறாங்க, அதை வச்சு 2த்தையும் எடு. ஆயில் வந்தால் இங்கே வந்துடு, இக்குங்கில் வந்தால் இங்கே வா, எடுத்து போடு. கூட்டி இது கரெக்டானு கேளு. படித்தவங்கள எனக்கு ஃபோன் பண்ணுன்றேன். நான் கூப்பிட்டேன்னா இது ஒன்றும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்கிறேன். நாகராஜா, ஜெயராமா, நல்லா கவனிச்சிக்கோ. நான் பேர் வந்து முடிகிறது வந்து எண்ணோ எம்மோ எதுவும் முடியாது. இதில் எல்லாமே ஏவில் தான் முடியும். லாஸ்ட்லேயே ஏ வந்தால் தான் நான் சொல்கிறது செட் ஆகும். உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணேன் நாகராஜா எங்கன்னா வருது எண்ணு தானே லாஸ்ட்டில் வருதுன்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி வர்ற பேர் நீ எழுதலாம் ஈஸியான்றேன். ரைட். நாகராஜா, நானா எண்ணே, ஜிஏன்னா கா, சரி கேஏன்னு ஒன்று இருக்குது, சிஏன்னு ஒன்று இருக்குது. அது நாளடைவில் தெரிஞ்சுப்பேன். நானே கொடுத்துக்கிறேன். கே கொடுத்துக்கிறேன், இக்குக்கு ஜி கொடுத்துக்கிறேன், சி கொடுத்துக்கிறேன், கியூ கொடுத்துக்கிறேன். ஆனால் எங்கெங்கே எது வருன்றது உனக்கு ஃபோன் பண்ணால் நான் தான் விளக்குறேன்றேன். நீ தப்பாக கூட போடு, அடுத்தது கரெக்டாக எழுத வச்சு. ஒரு தடவை கரெக்டாக எழுதிட்டு அடுத்த தடவை தப்பு பண்ணுதா? தப்புன்னா குழந்தை நடக்கும்போது தப்பி சின்ன குழந்தை நடக்க தொடங்குதுன்னா ஊந்து ஏது போடுண்டா. தப்பாக போகும், அதுக்கப்புறம் கரெக்டாக நடக்கும். அது மாதிரி தான் வெத்தவொடனே நீ வந்து இப்போ தான் படிக்க வர, அது எப்படி எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன்? வார்த்தைங்களை வாயிலே நுழையாது, அது தெரிஞ்சுக்க. நான் சொல்கிறேன் கேரக்டர் அசாசினேஷன்ன்றேன். சொல்லிடுவேன் இல்லையா? 10 தடவை சொன்னால் கூட வராது. ஆனால் நான் எத்தனை வருஷம் படிச்சுக்கிறேன்? இது 56 வருஷமாக படிச்சுக்கிறேன். 62 வயசு என்னுடைய வயசு. அப்போ சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரத்தானே இது படிச்சுக்கிறான். அப்போ இந்த வார்த்தைகள் கூட உங்களுக்கு ஒரு செகண்டில் வந்துடாது. ஒரே நாளில் குதின்னா ரோம் கெனாட் பில்ட் இன் ஏ டேன்னு இருக்குது. ரோமாபுரி நகரம் ஒரே நாளில் கட்டப்படலை. ஒரு வீடை ஒரே நாளில் கட்டுருவியா? இந்த மாதிரி தான் இது. ரோமாபுரி நகரம் ஒரே நாளில் கட்டப்படவில்லை. அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ரோம் கெனாட் பில்ட் இன் ஏ டேன்னு. பழமொழி மாதிரி அது. அது மாதிரி நிறைய பழமொழிகள்லாம் கொடுக்குது. அதெல்லாம் ஆங்கிலத்தில் அப்புறம் சொல்கிறேன். அது மாதிரி நீ படிக்கணும், நல்லா நீ வரணும், நல்லா நீ பண்ண லைஃப்பில் நல்லா இருக்கணும். நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய அறிவுரையெல்லாம் எடுத்துக்காதா. குடிகார பசங்க எடுத்துன்னு குடிகாரன் ஆகிற, போதைப் பொருளுக்கு உள்ளாகிற, அடிக்ட் ஆகிற. இந்த கிரிக்கெட்டுக்கு பின்னால் அவன் 100 கோடி வாங்கிறதுக்கு நீ ஓடிங்கிற. அதே மாதிரி அவுத்து போட்டு 400 600 கோடி வாங்கிறதுக்கு நீ ஓடிங்கிற. நீ கட் அவுட் வைக்கிற. துட்டு கொடுத்து நீ பார்க்குற. ஒன்றும் இல்லைடா, அவன் வந்து பார்த்துருக்கணும். என்னடா கண்ட்ராடிக்டாக இருக்குதாடா, முரண்பாடா. ஒரு நடிகை வராங்க பார்க்கலாம், சரி பொம்பளை வச்சு எல்லாம் பார்க்குறாங்க, ரைட்டு, அது தப்பு கிடையாது. நடிகர் வராங்க, ஓடுங்க பின்னால் எல்லாம் செய். ஆனால் இதே வேலையாக இருந்தால் குடும்பத்தை யார்ப்பாங்க, எப்படி சம்பாதிப்பேன்? இப்போ போகிறேன், எவ்வளோ பிரச்சனையும் வருது. அவர் சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சியில் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து வந்து 500 பேர் சேர்ந்துட்டாங்கன்றாரு. அவர் தொடங்கி 10 நாள் கூட ஆகல. இவர் சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சியிலேருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ வந்துட்டாங்க 500 பேர்னு. நீ ஏன் சொல்லி காட்டுறீங்கன்றாங்க. ஏன் பயப்படுறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் சொல்கிறேன்? நீ ஏன் டிவியில் போடுற? சேர்ந்து மட்டும்னு விட்டுனேரு. ஏன்னா இவர் தரக்குறைவாக மதிப்பிட்டு அவரை வந்து ஒரு மாதிரி வச்சுருந்தார். இவர் அண்ணா நாம் தமிழர் கட்சி வரைக்கும் நான் இப்போ சீமானண்ணா தம்பி நின்றார். அதே கூட்டம் முடிஞ்சோடனே இனிமேல் தம்பி அது அண்ணா அதுன்னு ஒரு மாதிரி கருத்து வேறுபாடுகள் வருது. நீ சிஎம் ஆகு, அவர் சிஎம் ஆகட்டும், சந்தோஷம். என்ன சொல்ல வரீங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். பப்ளிக் பிளேஸில் பேசும்போது வெட்டுருவேன், குத்திடுவேன், நான் இதை பண்ணுறேன், விட்டேன்னா என்ன ஆகும்? என்கிட்ட மாட்சேன்னா ஒரு தடவை சொல்கிறாரு ஒரு மீட்டிங்கில். அதுதான் சீமான் அண்ணா. எங்கேயோ போகுதுன்னு நினைக்காத. நடுவில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அரசியல் பற்றி படிப்பை கெட்டு போய்கிட்டு அரசியல் எழுதுனா அரசியல், சினிமா துறை, அது பேர்னா அந்த போதைப் பொருட்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அதுக்கு கிரிக்கெட்டு. நான் வந்து இவங்களெல்லாம் ஒருத்தனை கூட மதிக்க மாட்டேன். அப்புறம் சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு தெரியுமா சீமான்? என்னை உஸ்பேத்தாதீங்க, யாருன்னா 5 பேர் வெட்டி சாவச்சுன்றாரு. ஏற்கனவே 136 கேஸுக்குதுன்றார். சரியான ஆள் வந்தால் உள்ளே போவியா? இப்போ கொஞ்ச நாள் முன்னால் போய்ட்டு வரல, என்னது மீட்டிங் நடந்தது விக்கிரவாண்டி கோர்ட்டுக்கு போய் வரலாம். என்ன எல்லாம் காட்டலாம் டிவியில். நீ தான் பெரிய ஆள் கும்பலுக்குதுன்னு நினைக்காதண்ணா. நிறைய பிரச்சனைங்க உன் பின்னால் இருந்துக்குது. ஏற்கனவே ஜெயலட்சுமின்ற பொண்ணு மானத்தை வாங்கின அசியமாக திட்டுது. அன்பார்லமெண்ட்ரியில் ஷீ ஸ்கோல்டட் லைக் எனி திங். அன்பார்லமெண்ட்ரி லாங்குவேஜ். அது அன்பியரபிள் வேர்ட்ஸ்.
அசியமாக அதை பொட்டப்பையான்னு கேட்குறான், தெவடியா பையான்னு கேட்குறான். தூக்கு மாட்டின்னு சாகணுன்னு தான். சாதாரண மக்கள்னா ஒரு சிலர் திட்டா தூக்கு மாட்டி செத்துருவான். அந்த மாதிரி கேட்குறாங்களே, நீ ஏன் டீப் மேஷி ஷூட் போட்டுக்குள்ளே தள்ள வேண்டியது தானே? அவன் மேலே தப்புன்னா நான் கேட்குறேன். என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோ, 7305921228. அன்னுடைய அபிமானி யார் இருந்தாலும் என்கிட்ட பேசு. சும்மா சம்மந்தெல்லாம் குதிக்கக்கூடாது. அவர் மேலே என்ன கேஸுக்குது சொல்லட்டுமா? கேஸ் நம்பர் 1007/2011 வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் நம்பர் எழுதிக்கிட. சும்மா குதிக்கிறதெல்லாம் கிடையாது. சும்மா வணிமே தெரிய ஒரு கரமாக இப்படி வச்சு ஆயிடுச்சின்னு தமிழில் இருந்து அப்படியே பேசி எதனா சொல்கிறது தேவையா பசங்கன்றது எதனா அசிங்கமாக திட்டுறியா? கூட்டி பார்த்து படிக்க தெரியாது உனக்கே இவளுக்குது, எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? ஆர்டிஐயில் வாங்கியிருக்கிறோம் நாங்கள்லாம். ஆனால் மாட்டினேன்னா நீ யார் விட்டாலும் நான் விட மாட்டேன். ஆர்டிஐல்னா வாங்கியிருக்கான் 1007/2011 சீமான் அண்ணன் போய் கேஸ் ஏதோ அந்த பொண்ணு விஜயலட்சுமி குடிச்சாம, அது அந்த கேஸினுடைய நம்பர் என்ன இது கரெக்டாக நான் கேளு. தப்புன்னு சொல்லிட்டாருன்னா என் ஃபோன் நம்பர் தந்துக்கிறல, பப்ளிக் பிளேஸில் வைடா, தூக்கு மேடை வை, நான் தூங்கிறோம். வந்து விஷயம் தெரியாத குச்சிங்கிறீங்கடா படிக்காத பசங்களாம். ஏதோ சினிமா பார்த்தா குச்ச தமிழா பாண்டியன் சொல்கிறாரு. விஜய் படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் நல்லா விரும்பின பொண்ணு போய் அங்கே தாலி கட்டுறான். அது சொல்லிட்டு சிரிக்கிறார். முட்டையனா அங்கேயே முதல்ல நடத்தினான். இதை விட கேவலம் என்னடா இருக்குது உங்களுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க? நான் தம்பி பிடிக்கும், அது வேறு விஷயம். தமிழக வெற்றி கழகத்தை நாம் தமிழர் கட்சியில் ஏன் இந்தியாவில் தப்பு பண்ணாலும் குரல் எழுப்புகிறோம். நான் தான் சொன்னேன், மார்டியர், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இமாக்குலேட் லீடர்ஸ்னாங்க, டெடிக்கேட்டட் லீடர்ஸ், சாக்ரிஃபைஸ் லீடர்ஸ். வி won't allow anybody to do wrong things. நாங்களும் வந்து சாதாரண நாள் கிடையாது. நான் சீமான் அன்னைக்கு எடுக்கிறேன். சீமான் அண்ணன் தொண்டைக்கு 7500 கோடி வந்து இன்சூர் பண்ணுறான்னு சொன்னேன். அவனா பாராட்டினியா? கூப்பிட்டியா? என்ன கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் மாதிரி இருக்காது. என்ன ஸ்பீச்சு இங்கேருந்து வருது. ஒரு 10 நிமிஷம் வந்து கத்தி பேசுனீங்கன்னா தொண்டை கட்டிக்கிண்டா. எவ்வளோ நேரம் பேசுகிறாரு? எங்கேருந்து வருது? அடி வயிற்றுல. ஒரு கமலஹாசன் இருக்கார், நடிகர், பயங்கரமான, அதாவது சொல்லுவாங்கள்ல உலகத்தினுடைய சிறந்த நடிகர், 4 வயசு 5 வயசுலண்ணா. அவர் பேச சொல்லு, அவர் ஒரு 2 மணி நேரம் பேச சொல்லு, அண்ணன் ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லு, செம்மா இருக்கும். என்ன எனர்ஜி போச்சு அது. அப்படியேப்பட்ட ஆளுக்கு 7500 கோடிக்கு இன்சூர் பண்ணேன். எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். என் வீடியோஸ் எடுத்து பாரு. நீங்கள் தான் எத்த பார்க்குறீங்க. அவுத்து போட்டு 400 கோடி 600 கோடி அதான் பார்த்து திங்க் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல. நீங்கள் நான் எல்லோரும் தான் சொல்கிறேன். 4வது ஃபஸ்ட்டு இந்த குதிக்கிறியா? பிஹெச்டி படித்தவங்களாம் எங்கே போகிறேன் சொல். இந்த பஸ் நல்லா பாருங்க. இந்த பஸ் எங்கேப்பா போகுது? சோழவரம் போகுது, கார்நாடு போகுது, பெரியபாளையம் போகுது, ஊத்துக்கோட்டை போகுது, ஆந்திரா போகுதுன்னு சொல்கிறேன். நான் அவன் மினிஸ்டர் ஆகிட்டுக்கிறான். அவனை நான் போய் நிற்கிறேன். கேட்டவன் மினிஸ்டர்ரா. பஸ்ஸு எது எங்கே போகுதுன்னு சொன்னான். நான் அவன் பின்னால் அவன் கீழே போய்ங்கிறான், அவன் சொத்து பின்னால். இப்போ பாரு, யோசித்து பாரு இந்தியாவை எப்படி இருக்குது. யார் பஸ்ஸு எங்கே போகுதுன்னு கேட்டதுக்கு பதில் சொன்னவன் நான் தானே இந்த நாட்டில் ஏதோ பதவி பிடிச்சிருக்கேன்னா. நான் தான் அங்கே போகலையா? கிரிக்கெட் பின்னால் சினிமா பின்னால் திஞ்சிங்கன்னா தெரிஞ்சிங்கன்னானுங்க. ஆஹா, இந்த கூட்டம் எப்படி இருக்கிறாரு, நம்ம ஈஸியாக ஏமாற்றலான்னு. 100 ரூபா கொடுத்துட்டு, 1000 ரூபா கொடுத்துட்டு, 500 ரூபா கொடுத்துட்டு ஓட்டு போட வச்சு எல்லாத்தையும் திருடி வெளிநாட்டில் போட்டுக்கிறாங்க லட்சம் கோடியே. வெக்கமாக இல்லை? நம்ம இந்திய பணம் போயிது, தமிழ்நாட்டு பணம், நம்மளுடைய உழைப்புடா, ஏழைகளுடைய பணம். இன்னெல்லாம் கூலிக்கு மாறிச்சிட்டு ஒரு 200 ரூபா கொடுப்பானா? இன்னெல்லாம் வேலை செஞ்சேனடா. வேலைக்கு ஏற்ற மாதிரி இது, அது வேறு. அதோடய 10 மடங்கு கொடுக்கணும், அதுவே கம்மி. இப்போ 1000 ரூபா வாங்கணும், 10,000 ரூபா கிடச்சிருக்கணும். 200 ரூபா வாங்கணுக்கு 700 ரூபா கிடச்சிருக்கணும். நீ நினச்சிக்கிற இதுவே பெரிய கூலி, நமக்கு கூலி கொடுத்துட்டாங்க. அதனால் உனக்கு ஏன் சுரண்டிங்கிறான் இருக்கா எல்லோரும்? குறைஞ்சபட்ச கூலின்னு ஒரு சட்டம் இருக்குது தெரியுமா உனக்கு? படிச்சிருந்தா தானே. மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. குறைஞ்சபட்ச கூலியை அரசாங்கம் வந்து நிலைநாட்டணும். யாருன்னா எடுத்தாந்துக்கிறான் அமெண்ட்மெண்ட் பண்ணி. ஏழைங்க 1947 சுதந்திரம் அணிஞ்சவொடனே, அதுக்கு முன்னாடி விட்டு ஒரு நாள் 8 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு 200 ரூபா கிடச்சிருக்கேன். 2024 அது வடை இருக்கணும். கேள்விப்படலாமா? ஃபஸ்ட்டு 200 ரூபா சம்பளம். 1 கிலோ தக்காளி 200 ரூபான்ற இந்த விலையை கட்டுப்படுத்த முடியாத நாய் நீ வந்து சம்பளத்தை எனக்கு நிர்ணயிக்கிறியா? ஒரு நாளுடைய சம்பளம் 1250 ரூபாய்க்கு மேலே, 1250 1500 ரூபா இருக்கணும்.
நான் ஏற்கனவே என் ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருந்தேன். அப்படியே மினிமம் போனால் கூட 700ரூபாந்து 1200 1500 வரையிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் சம்பளம் 8 மணி நேரத்துக்கு மட்டும்தான். என்ன வேலைன்னா இருக்கட்டும். நான் சொல்கிறது சாதாரண வேலைக்கு கூலிக்கு வேலை செய்கிறாங்க பாரு. கிராமத்து கூலி, நம்ம விவசாய கூலிகளாக இருந்தாலும் சரி, மற்றபடி ரோட்டில் இப்போ லாரியில் போகிறாங்க, சவுல் போடுறாங்க, அதே போல் மெக்கானிக் வேலை சாதாரணமாக 8 மணி நேரம் வேலைக்கு இவ்வளோ சம்பளம் இருக்கணுன்றா. இப்போ நாங்களாம் எங்கே போகிறது? யோசி, நீ யோசி. அடுத்த வீடியோவில் வரேன்.